மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்று நம்மிடையே இணைஞ்சிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகம்பீரன். விஜய்க்கு பின்னால் திரள்வது கூட்டமா கும்பலா என்பதை அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். 5.5 மணி நேரத்திற்கு கடந்து போவதற்கான சூழலை உருவாக்கியவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களா இல்லை எதிர்கட்சி சதியா? மரத்துல இருந்து மேல இருந்து ஒருத்தன் குதிக்கிறத வேற எந்த அரசியல் கட்சியிலையாவது பார்த்தது உண்டா? என்ன குரங்குகள் மாநாடா நடக்குது? முட்டப்பட்ட ரோட்டு மேல முட்டை புரட்டான்னு அவர் பாடுறாரு, நல்லா டான்ஸ் ஆடுவாரு. நான் 200 ரூபா கொடுத்து படம் பார்ப்பேன் விஜய் படத்தை. அதுக்காக தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர் ஆகணுமா? ஜனநாயகம் ஷூட்டிங் முடிஞ்சு 6 மாசம் சும்மா தான் இருக்கேன், என்னை வேணா நீங்க சிஎம் ஆக்குங்க அப்படின்னு விஜய் கேட்பது மாதிரிலாம் எம்ஜிஆர் வரல. விஜய் தன்னை தானே ஏமாற்றி கொள்கிறாரா இல்ல ரசிகர்களை ஏமாத்துகிறாரா? காதல் படமா நடிச்சு கல்யாண மண்டபமா கட்டி வச்சிருக்கிறாரு, கோடிக்கணக்கில் சொத்து இருக்கிறது, பல ஆயிரம் கோடி சொத்துக்கள் வைத்திருக்கிறாரு. ஐபிஎஸ் அதிகாரியா இருந்து சம்பாதிக்க முடியாத பெரிய சம்பாத்தியத்தை அவர் சம்பாதிச்சிட்டாரு அப்படிங்கிறதுக்கான அடையாளமா அவரே சொல்றாரு, பால் பண்ண வாங்கியிருக்கேன் 86 கோடிக்கு. மற்றவங்க சொத்து பட்டியல பூரா நான் வெளியிடுவேன்னாரு அண்ணாமலை. இப்ப அண்ணாமலை சொத்து பட்டியல அவன் கட்சிக்காரனே வெளியிடறான்ல. யாரோ எழுதி கொடுத்த பேப்பரை வாசிச்சுட்டு என்னை முதலமைச்சர் ஆக்குங்க நீ சொல்லுகிற போது அதுக்கான எலிஜிபிள் என்ன இருக்குன்னு நான் கேட்கிறேன். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். ஸோ விஜய் அவர்கள் வாரம் பார்த்தீங்கன்னா மக்களை போய் சந்திக்கிறோம், மக்கள்கிட்ட வந்துட்டு ஒரு பரப்புரை மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்போ கூட போன வாரம் பார்த்தீங்கன்னா திருச்சி, அரியலூர், பெரம்பலூர்லேயே கடைசியாக பேச விடல, நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப கூட்டம் அதிகமாகிடுச்சு, அதனால இங்கே இருக்காதீங்க, கிளம்புங்க, போலீஸ் சொல்லிட்டாங்க. அதே போல் இப்போ அடுத்தடுத்த வாரங்களில் ஒவ்வொரு இடத்துக்கும் போகிற மாதிரி சென்னையிலே பார்த்தீங்கன்னா வட சென்னையில் ஆரம்பிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, திருவள்ளூரில் ஆரம்பித்து அப்படி வட சென்னை முடிச்சு வர மாதிரி. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? இது எந்த அளவுக்கு அவருக்கு 2026 சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கூட்டம் என்பது வேறு, கும்பல் என்பது வேறு. ஒழுங்குபடுத்தப்பட்டால் அது கூட்டம். ஒழுங்கின்மை நிறைந்திருக்கக்கூடிய ஆட்கள் ஒன்று திரளுவதுதான் கும்பல் என்று நம்ம பார்க்கிறோம். விஜய்க்கு பின்னால் திரள்வது கூட்டமா கும்பலா என்பதை அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். தன்னுடைய கட்சி தலைவன் வரக்கூடிய இடத்துல ரேம்ப் வாக் நடத்துகிற மாநில மாநாடு மாதிரி நடத்தக்கூடிய இடத்துல கிரீஸை தடை வைக்கிறேன், அவன் ஏறிடக்கூடாது என்பதற்காக வேறு எந்த அரசியல் கட்சியாவது, நேற்றைக்கு கூட கரூரிலே திமுகவினுடைய முப்பெரும் விழா நடந்தது. அந்த மாநாடுகளில் வந்திருக்கிறவர்களுக்கு உணவு தின்பண்டங்களை ஒவ்வொரு சேர்லையும் கொடுத்தாங்க. நாற்காலிகள் உடைக்கப்படலை. 1 லட்சம் சேர் வாடகைக்கு எடுத்தா 10,000 சேரை உடைச்சு போடுறது அப்படிங்கிறது என்ன வகையான கல்ச்சர்? நீங்கள் உங்களை நம்பி வாடகைக்கு கொடுத்த நாற்காலியை திரும்ப கொடுக்காதவர்கள் நீங்கள் எப்படி இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்தால் இந்த நாற்காலியை எப்படி நீங்கள் பாதுகாப்பீர்கள்? இந்த மக்களை எப்படி பாதுகாப்பீர்கள்? சேர் வாடகைக்கு விடுறவனுக்கே நீ பொருளை கொடுக்க மாட்டேன்னா உன்னை நம்பி எப்படி இந்த நாட்டை கொடுப்பது என்கிற ஒரு கேள்வி வருமா வராதா? ஏதாவது ஒரு ஒழுங்கு வேண்டாமா? திருச்சி விமான நிலையத்தில் இறங்குறாரு. அவர் திருச்சி விமான நிலையத்துக்கு தனி விமானத்திலே வருகிறார் என்கிற தகவலை எதற்காக நீங்கள் உங்கள் கட்சி தொண்டருக்கு சொல்றீங்க? உங்களுடைய ரசிகர்களுக்கு எதுக்கு சொல்றீங்க? இதுதான் மீட்டிங் பாயிண்ட். இந்த இடத்திலே திருச்சி மரக்கடை ஸ்டாப்ல இந்த இடத்திலே மக்களை சந்திக்கிறார், ரசிகர்களை சந்திக்கிறார், கட்சியின் தொண்டர்களை சந்திக்கிறார்னா அந்த மீட்டிங் பாயிண்ட்ல தானே மக்கள் கூடணும். பொதுச் செயலாளர் நீங்க விமான நிலையத்துல இருந்து ஆட்களை திரட்டுவதனுடைய நோக்கம் என்ன? அப்ப சரி, நான் என்ன கேட்கிறேன், விஜய் தனித்து ஒரு பிரச்சார பேருந்து ஒன்றுல வர்றாருல, அந்த பேருந்தை நகர விடாமல் செய்தது யாரு? திமுக காரனா, அண்ணா திமுக காரனா, பாஜக காரனா, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனா, விசிக காரனா? எந்த கட்சிக்காரர்கள் அந்த கும்பலாக திரண்டு அந்த பஸ்ஸை நகர விடாம பார்த்துக்கிட்டாங்க? அல்லது இன்ச்சாக நகரும்படியாக 15 நிமிடத்திலே கடக்க வேண்டிய ஒரு தூரத்தை 5.5 மணி நேரத்திற்கு கடந்து போவதற்கான சூழலை உருவாக்கியவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களா இல்லை எதிர்கட்சி சதியா? இதற்கு மனம் திறந்த பதிலை யாராவது சொல்லுவாங்களா? விஜய் சொல்வாரா? புஷியானந்த் சொல்வாரா? ஆதவ் அர்ஜுனா சொல்வாரா? இல்லை இன்னமும் விஜய் ஒரு நடிகராகவே பார்க்கறதுனால வரக்கூடிய ஒரு
ஆவேசம், அவங்களுக்கு அவங்களுடைய தலைவரை பார்த்துட்டோம், அவருடைய பிடித்த நடிகரை பார்த்துட்டோன்ற அந்த ஒரு அப்ப திரையில பார்த்த ஒரு நட்சத்திரத்தை தரையிலே பார்க்கும்போது ஏற்படக்கூடிய வியப்பு தீருகிற வரைக்குமான ஒரு ஆவலைத்தான் நீங்கள் பார்க்க முடிகிறதே தவிர இது எப்படி அரசியல்படுத்தப்பட்ட கூட்டமாக இருக்க முடியும்? எம்ஜிஆர் அவர்களும் அதே போலதான் ஒரு ஆரவாரப்படுத்திட்டு இருந்தாங்க திரையில பார்த்துட்டு. அதுக்கப்புறமா அவர் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி அதுக்கப்புறமா தொண்டர்களா மாற ஆரம்பிச்சாங்கல்ல. இது தவறான கருத்து. எம்ஜிஆர் அவர்கள் வந்து 1952 அரசியல் திமுகவிலே இணைந்து விட்டார். திமுக என்கிற கட்சி 1949 தொடங்குகிறது. 52 அவர் கட்சிக்குள்ள வந்துட்டாரு. 72 வரைக்கும் 20 ஆண்டு காலம் கட்சிக்குள்ள எம்ஜிஆர் மன்றம் என்று ஒன்று வைத்துக்கொண்டு அரசியல் படுத்தப்பட்டவர்களாக தொண்டர்களை உருவாக்குகிறார். அதனால எம்ஜிஆர் வந்து அவருக்கும் கூட்டம் கூடியது. ஆனால் இப்படிப்பட்ட ஒழுங்கற்ற கூட்டமாக விஜய் வந்து பூத் ஏஜென்ட் மாநாட்டுக்கு போறாரு கோயம்புத்தூருக்கு. இதே கதை தான். மரத்துல இருந்து மேல இருந்து ஒருத்தன் குதிக்கிறான். மரத்துல இருந்து மேல இருந்து ஒருத்தன் குதிக்கிறத வேற எந்த அரசியல் கட்சியிலையாவது பார்த்தது உண்டா? என்ன குரங்குகள் மாநாடா நடக்குது? மேல இருந்து கீழே குதிக்கலாம், கீழே இருந்து மேலே ஏறி குதிக்கலாம். ஒருத்தன் வந்து ரேம்ப் வாக் போறாராம், ஒருத்தன் குதிச்சு மேலே ஏறி வருவானா. அந்த பாக்ஸர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த குண்டர்கள் தூக்கி கொண்டு வந்து டபக்குன்னு குரங்கு குட்டியை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போடுறாங்களா இல்லையா? இவர்களை எப்படி வந்து மக்கள் பிரதிநிதிகளாக நாளைக்கு மாற்றுவார்கள்? இவர்கள் எப்படி அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகளாக எப்படி மாறுவாங்க? எதுக்கு அரசியல் கட்சி? யோசிச்சு பாருங்க. ஒரு தெருவுக்குள்ள, ஒரு பஞ்சாயத்து போர்டுக்குள்ள அல்லது ஒரு நகராட்சிக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு கவுன்சிலர் இருக்கிறாரு. அவர் எதுக்காக கவுன்சிலர் இருக்காரு? இந்த தெருவுக்கு குடிநீர் வருகிறதா, சாலை வசதி இருக்கிறதா, ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கிறதா, சாக்கடை அடப்பு இருக்குதா, இதையெல்லாம் சரிபார்ப்பதற்கு அந்த அந்த பகுதி சார்ந்த மக்கள் பிரச்சனைகளுக்காக வாதாடுவதற்கு, போராடுவதற்கு அதிகார மையத்திலே போய் அந்த குறைகளை சொல்லி நிவர்த்தி செய்து தருவதற்கு தானே வாக்களிக்கிற ஒரு முறையே இருக்கு. அதிகாரத்தோடு உரையாடுவதற்கு அத்தனை பேருக்குமான வாய்ப்பு இல்லை. ஒரு ஏஐ வந்து நம்ம சொன்னோம்னா திடீர்னு கரண்ட் கட் ஆகுது, ஒரு ஏஐக்கு ஃபோன் பண்ணி ஒரு கவுன்சிலர் என்னப்பா எங்கள் ஏரியாவில் எப்போ கரண்ட் வரும், திரும்ப என்ன வேலை நடக்குது, டிரான்ஸ்ஃபார்ம் போச்சா அப்படின்னு கேட்டால் தான் பொது வாழ்க்கையில் இருக்கான தான். கரண்ட்டை நானே பிடுங்கி விட்டேன்னு வச்சுங்க, யார் கவுன்சிலரே பிடுங்கி விட்டாருன்னு வச்சுங்க, அவர் பொது வாழ்க்கையில் இருப்பது அர்த்தமா? ஒருத்தன் மர உச்சியிலேருந்து ஒருத்தன் குதிப்பானா, இவங்க கிரீஸ் தடவை வாங்கலாம், இல்ல இது வண்டியை நகர விடாம பாத்துக்குருவாங்களாம். கேட்டா கூட்டம் வந்துருச்சு, கூட்டம் வந்துருச்சு. கூட்டம் எல்லா இடத்துலயும் எங்கே கூட்டம் இல்ல? வாரம் சந்தை கடை காய்கறி சந்தையில கூட்டம் இல்லையா? கொத்தவால் சாவடியில இருந்து கோயம்பேடு மார்க்கெட்ல இருந்து கூட்டம் இல்லையா? எங்கே கூட்டம் இல்ல? நம்ம ஊர்ல கூட்டம் இல்லாத இடம் எங்க இருக்கு? சினிமா தியேட்டர்ல முதல் காட்சி பார்ப்பதற்கான கூட்டத்தை வைத்துக்கொண்டு இந்தியாவை வந்து ஒரு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய அரசியலை கைப்பற்றி விடலாம் நினைக்கக்கூடிய ஒரு முயற்சி உங்கள்கிட்ட இருக்குல்ல, இது எவ்வளவு பெரிய பேராசை. நான் கேட்கிறேன், ஒரு துறையில பெற்ற வெற்றி இன்னொரு துறைக்கு எப்படி பயன்படும்? நிலத்திலே ஜெயிக்கிற யானை நீரிலே தோற்கும், நீரிலே ஜெயிக்கிற முதலை நிலத்திலே தோற்கும். ஒரு துறையிலே பெற்ற வெற்றி எப்படி இன்னொரு துறைக்கு வந்து பயனளிக்கும்? இப்ப இதுக்கு முன்னாடி புரோட்டா மாஸ்டர் எப்படி நீ பிரியாணி மாஸ்டரா பயன்படுத்துவ? ரெண்டுக்கு என்ன ஒரே தொழில்நுட்பமா? அவர் சினிமா நடிகர். ஆள் தோட்ட பூவதி நானடா, தொட்டப்பட்ட ரோட்டு மேல முட்டை புரோட்டான்னு அவர் பாடுறாரு, நல்லா டான்ஸ் ஆடுவாரு. நான் 200 ரூபா கொடுத்து படம் பார்ப்பேன் விஜய் படத்தை. அதுக்காக தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர் ஆகணுமா? இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு துறையில வெற்றி பெற்றவங்க இன்னொரு துறையில வெற்றி பெற்றதே யாரு வெற்றி பெற்றிருக்கா சொல்லுங்க? கலைஞர் அவர்கள் வந்து திரைப்படத்துறையில இருந்தார். ஆனா அவர் எல்லா காலத்திலயுமே அரசியல் இருக்காரு. அவரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மாணவர் பருவத்திலேயே அவர் 8ஆம் கிளாஸ் படிக்கிற காலத்துல இருந்து 13 வயது காலகட்டங்களில இருந்து அவர் அரசியல்ல தொடர்ந்து பின்பற்றி கொண்டே வருகிறார். இவங்க என்ன சொல்றாங்க? தாவேக்கால 67 ஒரு மாற்றம் வந்தது, 77 ஒரு மாற்றம் வந்தது. மாற்றம்லாம் வரும். எப்படி வந்தது? 67 அண்ணா வந்து எப்படி உடனே முதலமைச்சர் ஆயிட்டாரா? அண்ணா 1935 பெரியாரை சந்திக்கிறாரு. அவரிடத்துல தொடர்ந்து நீதி கட்சியில இருந்து அவரிடத்துல தொடர்ந்து அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு அரசியல் பயணம் செய்யறாரு. சமுதாய சீர்திருத்த இயக்கத்தில் இருக்கிறாரு, திராவிடர் கழகத்தில் இருக்கிறாரு. 1949 அவரிடத்துல முரண்பட்டு வெளியில வர்றாரு. இந்த திமுக என்கிற கட்சியை தொடங்குவதற்கு முன்பு 1935 இருந்து 49 வரைக்கும் ஏறத்தாழ எத்தனை 14 ஆண்டு காலம் அண்ணா பெரியார் இடத்துல பயிற்சி பெற்றிருக்காரு. 49 இருந்து 67 ஆட்சியை பிடிக்கிற வரைக்கும் 18 ஆண்டு காலம்
கடுமையான அரசியல் அவர் போகாத கிராமங்கள் கிடையாது, அவர் நடக்காத தெருக்கள் கிடையாது, அவர் நடத்தாத பேரணிகள் கிடையாது, ஆர்ப்பாட்டங்கள் கிடையாது, போராட்டங்கள் கிடையாது, பொதுக்கூட்டங்கள் கிடையாதுன்னு தொடர்ந்து பயணிக்கிறாரு. மொழி போராட்டம், சமூக நீதி போராட்டம், மாநில சுயாட்சி, திராவிட நாடு கோரிக்கை, எத்தனை மாநாடுகள், எத்தனை கோரிக்கைகள். அவர் உழைச்சு 67 முதலமைச்சராகிறார். அப்ப 18 ஆண்டு காலம் தனிக்கட்சி நடத்திய அனுபவம், அதற்கு முன்பு 14 ஆண்டு காலம் சமூக சீர்திருத்த இயக்கம், பகுத்தறிவு கோட்பாடு, ரெண்டையும் கூட்டினா என்ன வருது? அவருடைய அரசியல் அனுபவம் என்ன? 67 மாற்றம் வந்துருச்சு. சரி, வந்துருச்சு. அப்புறம் 77 ஒரு மாற்றம் வந்து விட்டது. 77 மாற்றம் வந்துச்சுல. 1972 வந்து கட்சி தொடங்குறாரு எம்ஜிஆர். அதுக்கு முன்பு 20 ஆண்டு காலம் திமுக பணியாற்றாரு. சாதாரணமா இல்ல, சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு, கட்சி பொருளாளர் இருந்திருக்காரு, தான தர்மங்கள் செய்திருக்கிறாரு, தன்னுடைய சினிமாவில் செய்த சம்பாத்தியத்தை வைத்துக்கொண்டு எத்தனையோ பேருக்கு உதவிகள் செய்திருக்கிறாரு, கொடை அளித்திருக்கிறாரு. 20 வருஷம் திமுக பயிற்சி பெற்றிருக்காரு. 72 கட்சி ஆரம்பித்து 77 வரைக்கும் 5 ஆண்டு காலம் தனி கட்சி நடத்திருக்காரு. 25 ஆண்டு கால அரசியல் அனுபவத்திலே, கால் நூற்றாண்டு கால அனுபவத்திலே தான் எம்ஜிஆர் முதலமைச்சரானாரு. ஜனநாயகம் ஷூட்டிங் முடிஞ்சு 6 மாசம் சும்மா தான் இருக்கேன், என்னை வேணா நீங்க சிஎம் ஆக்குங்க அப்படின்னு விஜய் கேட்பது மாதிரிலாம் எம்ஜிஆர் வரல. அவர் உழைத்திருக்கிறார். விஜய் வந்து இதான் அவரோட லாஸ்ட் படம், அதுக்கப்புறமா நான் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா இறங்குறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்குள்ள எப்படி வந்து அப்புறம் ஏன் கதை கேட்டாரு வேற சில டைரக்டர்கிட்ட? லோகேஷ் கனகராஜ் மாதிரி பல இயக்குநர்கள்ட்ட அடுத்த கதையை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. என்ன காரணம்? அவருக்கே தெரியுது நமக்கு அரசியல்ல எதிர்காலம் இல்லைன்னு. திமுக போட்டிட்ட உடனே பெரிய அரசியல் கட்சியா வந்துருச்சா? அவங்களும் போராடி தான் வந்திருக்கிறாங்க. ஆனா திமுகவுடைய அரசியல் நகர்வு வந்து புதுசா வளர்றவங்களே அதுக்கான வழி விடாமையே தடுக்கிறது தானே பண்றாங்க. அது மூலயமா தானே இவங்களை. யார்? அதைத்தான் நான் கேட்டேன். அவங்க எங்க இவங்களை வழி விடாம தடுத்தாங்க? உதயநிதி ஸ்டாலின் வந்து விஜய்க்கு வாழ்த்து தெரிவிச்சாரு. என்ன வழி விடாம என்ன செய்யறாங்க? இவர் என்ன செய்யறாரு? தொடர்ந்து அடுத்தடுத்து ஏதாவது ஒரு விஷயம் பண்றாங்கன்னா அதுக்கான பெர்மிஷனோ இல்லைன்னா வந்து அது ரிலேட்டடான ஏதாவது ஒரு இஷ்யூ வந்து கிரியேட் பண்றது நடந்து. விக்கிரவாண்டி மாநாட்டுல 6 பேர் உயிரிழந்தான். மதுரை மாநாட்டுல உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு. வெயில்ல மயங்கி விழுந்து கிடந்தான். பல பேரை தூக்கிட்டு போனாங்க அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு. இவ்வளவு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு மத்தியில, நிபந்தனைகளுக்கு மத்தியில கூட்டங்கள் நடத்துகிற போதே நெரிசல்ல சாகுறான், தண்ணி இல்லாம, குடிக்க தண்ணி இல்லாம மயங்கி விடுகிறான் வெயில்ல. இவ்வளவு விபரீதங்கள் நடக்கிறது, எந்த தடையுமே இல்ல. அவுத்து விட்டது மாதிரி விட்டாங்கன்னு வச்சுங்க தாவேகாவை, நிறைய உயிரிழப்பு ஏற்படும். அத்திவரதரை பார்க்கறதுக்காக கூடின கூட்டத்துல கூட நெரிசல்ல பல பேர் செத்தான். அது ஆன்மீக கூட்டம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியல. அப்ப அந்த பக்தி சார்ந்த கூட்டத்திலேயே உயிர் பலி ஆகிற போது சினிமா ரசிகருக்கான கூட்டத்தில் அவன் என்ன ஒழுங்கை கடைபிடிப்பான்? எந்த ஒழுக்கமே இல்லையே. தனி மனித ஒழுக்கம் இல்லை, பொது ஒழுக்கம் இல்லை, எப்படி பொது வாழ்க்கையில நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படை பண்பு இல்லை. தற்கூரிகளையும் தருதலைகளுமாக ஒரு கூட்டத்தை கும்பலை கூட்டி வச்சுக்கிட்டு மேலே ஏறி குதிக்கிறான், கீழே ஏறி விழுகிறான். இவனை வச்சுக்கிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போடுறதுன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு விபரீதம் நடந்தா காவல்துறை தான் காரணம் சொல்லுவாங்களா இல்லையா? இப்போ இது 26 விஜய்க்கு வந்து எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்குது? அப்படி ஒன்று இருப்பதாக நம்பப்படுகிறதே தவிர, இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், அவனுக்கு சமூக நீதினா என்னன்னு தெரியாது, இந்திய எதிர்ப்புனா என்னன்னு தெரியாது, நாட்டினுடைய கார்பரேட் அரசியல்னா என்னன்னு தெரியாது, கம்யூனிசம்னா என்னன்னு தெரியாது. அரசியல்னா என்னன்னே தெரியாம ஒரு சினிமா நடிகன் சர்க்கார் படத்தில் பேசின வசனத்தை நேரில் வந்து பஸ்ஸில் வச்சு பேசுகிறாரு, மாநாட்டு இதில் வந்து ரேம்ப் வாக்குகளில் பேசுகிறாரு என்று, இதுதான் அரசியல் என்று நம்புகிற ஒரு இன்ஸ்டாகிராமில் மட்டும் ஃபாலோ பண்ணுற ஒரு தலைமுறை, வாட்ஸ்அப்பில் வந்ததே வரலாறு என்று நம்புகிற ஒரு தலைமுறையில் ஒரு புதிய இளைஞர்கள், அரசியல் நீக்கம் செய்யப்பட்டவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கான். அவன் பொதுக்கூட்டம் கேட்டது கிடையாது, அரசியல் வரலாறுகள் படித்தது கிடையாது, அவனுக்கு எந்த அரசியல் ஞானமும் கிடையாது. அந்த மாதிரி தான் தோன்றிகளாக இருக்கிற ஒரு கூட்டத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க சதவீதத்தை விஜய் பெறுவார், அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஆட்சியர் அமைச்சிருவார், உடனே அதிகாரத்தை கைப்பற்றிடுவார், திமுகவை வீழ்த்திடுவார், எடப்பாடி பழனிசாமியை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவார், அவர் தான் வந்து அடுத்து பெரிய தலைவர் தமிழ்நாட்டில் என்று சொல்வது விஜய் தன்னைத்தானே ஏமாற்றி கொள்கிறாரா இல்லை ரசிகர்களை ஏமாத்துகிறாரா என்கிற கேள்வி நமக்கு வருகிறது. ஏமாற்றப்படுகிறாரா? ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இல்லையே. காதல் படமா நடிச்சு கல்யாண மண்டபமா கட்டி வச்சிருக்கிறாரு, கோடிக்கணக்கில் சொத்து இருக்கிறது, பல ஆயிரம் கோடி சொத்துக்கள் வைத்திருக்கிறாரு. அவர் எப்படி ஏமாற்றப்படுவாரு? அவர் வசதியாக தான் இருக்க போறாரு.
அவர் சொகுசு வாழ்க்கையில தான் இருக்க போறாரு, தனி விமானத்துல தானே வர்றாரு. மக்களோடு மக்களாக பயணிப்பதற்கான சூழல் அவருக்கு இல்ல. இப்ப அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குல்ல சார், எல்லாருமே நிறைய பேர் அப்படிதானே எடுக்கிறாங்க. அதாங்க இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னாலே ரிட்டர்ன் இல்லாத விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்கல்ல. ஒரு துறையில வந்து வெற்றிகரமாக இயங்கி கொண்டிருக்கிறவரு அதை விட அதிகமான லாபம் சம்பாதிக்கக்கூடிய தொழிலாக அரசியலை கருதுகிறாரா என்கிற சந்தேகம் வருமா வராதா? இப்போ நம்ம சாதாரணமா கேட்குறோம்ல, ஐபிஎஸ் அதிகாரியா இருந்த அண்ணாமலை பாஜகவுக்கு தலைவராகிறாரு. ஐபிஎஸ் அதிகாரியா இருந்து சம்பாதிக்க முடியாத பெரிய சம்பாத்தியத்தை அவர் சம்பாதிச்சிட்டாரு அப்படிங்கிறதுக்கான அடையாளமா அவரே சொல்றாரு. பால் பண்ண வாங்கியிருக்கேன் 86 கோடிக்கு, இங்க நிலத்தை வாங்கியிருக்கேன் கோயம்புத்தூர்ல, எல்லாத்துக்குமே வீட்டு வாடகை ஒருத்தர் கொடுக்குறாரு, பெட்ரோல் ஒரு ஆள் போடுறாரு, சாப்பாடு இன்னொரு ஆள் வாங்கி போடுறாருன்னு நம்மகிட்ட சொன்னாரு. இப்போ அவர் சொத்துக்கள் வந்து அவர் வெளியில சொல்றதா 86 கோடி 250 கோடி மதிப்பு மிக்கதுன்னு சொல்றாங்க. அப்ப பல சொத்துக்கள் வந்து அவர் பேர்ல எப்படி வந்துச்சு? இது ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப நான் வந்து மத்தவங்க சொத்து பட்டியல பூரா நான் வெளியிடுவேன்னாரு அண்ணாமலை. இப்ப அண்ணாமலை சொத்து பட்டியல அவன் கட்சிக்காரனே வெளியிடறான்ல. சொல்லலாம் யார் வேண்டுமானாலும், சாட்டையால யார் வேண்டுமானாலும் அடித்துக் கொள்ளலாம். ஆனால் யோக்கியனா இருக்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொருவர் மீது குற்றச்சாட்டு சொல்வது, இன்னொரு அரசியல் கட்சி மீது குற்றச்சாட்டு சொல்வது எளிதானதே. அதற்கு தகுதி மிக்கவர்களா நீங்கள், அந்த யோக்கியதை உங்களிடத்துல இருக்கிறதா என்கிற கேள்வி இருக்கிறது. இப்போ வந்து அவங்க ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்கன்னு சொன்னீங்களே சார், இவங்க எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு கட்டத்துல இப்ப ரூல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய 2 கட்சிகள் மேலேயும் ஒரு அதிருப்தி வந்து இருக்கதா செய்யும். புதுசா ஒருத்தவங்க வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பெரியவங்கள்ல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாரும் எதிர்பார்த்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு நோக்குல ஏன் விஜய் வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க? இல்ல, அதாவது ரொம்ப பேருக்கு புரியாத விஷயம் என்னன்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஆடி கார் வாங்குறோம், ஒரே டிரைவர் ஓட்டிக்கிட்டே இருக்கிறாரு, போர் அடிக்குது, புதுசா ஒரு ஆளை டிரைவரை போடுவோம் அப்படின்ட்டு எங்கேயாவது ஓட்ட தெரியாத ஆளை, வண்டி ஓட்ட தெரியாத ஒரு ஆளை, இந்தாப்பா இந்த காரை ஓட்டுப்பாங்க கொடுப்பாங்களா? யாராவது சைக்கிள் கொடுப்பாங்களா? இரவலா ஓட்ட தெரியாதவனுக்கு பைக் கொடுப்பாங்களா? ஒரு ஆக்டிவா வச்சிருக்கேன் நான், அவருக்கு ஓட்ட தெரியாதவன் ஓட்டி பழகட்டுன்னு யாராவது கொடுப்பாங்களா? ஒரு அரசியல்ல பயிற்சி இல்லாத ஒருவர் எப்படி நிர்வாகம் பண்ணுவாரு, எப்படி வந்து வழி நடத்துவாரு? எனக்கு அது புரியலையே. புதுமுகம்னா சினிமாவில் நடிக்க வைங்க, புதுமுகம் நடிக்கிற படத்துக்கு டிக்கெட் எடுக்க ஆள் வர மாட்டேங்கிறானே. அரசியல்ல புதுமுகமா ஒருத்தர் வந்து புதுசா ஒருத்தர் வந்தா நல்லா இருக்கும்னா எப்படி நல்லா இருக்கும்? ஆட்கொண்டு இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அரசியல்ல புதுமுகமா வந்தவங்க தானே. பெரிய கட்சின்னு சொல்லக்கூடிய அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், அவங்களும் புதுமுகமா வந்தவங்க தான். சரி, அதுக்கப்புறமா அவங்க வந்து அரசியல் புதுமுகமா தான் வருவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவரை வந்து நீங்க புதுசா ஒருத்தர் எந்த அனுபவமே இல்லாம வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒரு காரியம் இருக்கு. கல்யாணம் பண்றது மட்டும்தான் புதுசா இருக்கணும்னு நினைப்பாங்க. சரி, எந்த வேலைக்கு நீங்க போனீங்கன்னாலும் அவர் அனுபவம் மிக்கவரா? நீங்க ஒரு வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் கொடுக்குறிய, ப்ரொஃபைல் கொடுக்குறிய, எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? உங்க வீட்டுக்கு ஒருத்தர் ஃபேன் மாட்ட வர்றாரு, நான் ஃபர்ஸ்ட் டைம் மாட்டுறேங்க அப்படின்னா மாட்ட விடுவீங்களா? உங்களை வச்சு தாங்க தொழில் பழகலான்னு இருக்கேன் அப்படின்னா விடுவீங்களா நீங்க? சரி, இது என்ன நான் என்ன கேட்கிறேன்னா, அரசியலை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் கேட்கிறேன். தமிழ்நாட்டில் ஓடுகிற நதிகள் எத்தனை, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, ஊர் தூரம் என்னென்ன பிரச்சனை இருக்கிறது, இந்த பக்கம் மீத்தேன் எடுக்க வர்ற நிறுவனம் யாரு, டங்ஸ்டன் எடுக்க வந்த நிறுவனம் யாரு, கார்பரேட் அரசியல் என்ன செய்து கொண்டிருக்கிறது, இந்த அரசியலை வெல்வதற்கு என்ன பயிற்சி வேணும்ல? மேபி இப்போ ஒரு ஊரா போறேன்னு சொல்றாருல, அந்தந்த ஊர்ல போகும்போது அந்த பிரச்சனைகளை பத்தி பேசுவாரோ என்னமோ. அதாங்க சொந்த புத்தியிலாவது பேசணும்ல. ஒரு பேப்பரை எடுத்து வச்சுட்டியா, பேப்பரை மறந்துட்டு வந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அவசரமாக கிளம்பும் போது தனி விமானத்தில் வச்சுட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுங்க பேப்பரை, அன்றைக்கி எப்படி பேசுவீங்க சார்? அந்த ப்ரிப்ரேஷன் எல்லாமே சார். அதாங்க, அதுக்கு தான் அவர் 6 நாளைக்கு ஒரு முறை சனிக்கிழமை மட்டுமே மக்களை சந்திப்பதற்கான காரணம் 5 நாள் மனப்பாடம் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. எப்படி அந்த ஊர் பிரச்சனை உங்களுக்கு தெரியும்? இப்போ தமிழ்நாடு முழுக்க பல்வேறு போராட்டங்களிலே, கள போராட்டங்களிலே பல பேர் பங்கு பெறாங்க. இப்போ டங்ஸ்டன் எடுக்கக்கூடாது எங்கள் ஊரில் அப்படின்னு அரட்டாப்பட்டியில் போராடினாங்கல்ல, அந்த போராடுகிற மக்கள்ல இருந்து ஒருவர் தலைவர் உருவானார்னா அந்த தலைமையை நம்ம நம்பலாம். நீ ஒரு சொகுசு வாழ்க்கையில இருந்து கொண்டு கோடிக்கணக்கான சம்பளங்களை வாங்கி கொண்டு தனி விமானத்துல வந்து ஒரு யாரோ எழுதி கொடுத்த பேப்பரை வாசிச்சுட்டு என்னை முதலமைச்சர் ஆக்குங்க நீ சொல்லுகிற போது அதுக்கான எலிஜிபிள் என்ன இருக்குன்னு நான் கேட்கிறேன். அப்படி பாத்தீங்கன்னா நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதாங்க, அதைத்தான் நானும் கேட்கறேங்க, திரும்ப திரும்ப கேட்கறேன். ஒரு எஸ்ஐ வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாருன்னா ஏற்கனவே அந்த ஊர்ல எத்தனை குற்றவாளி இருக்கான், எவ்வளவு பேர் செயின் நக்கிறவன் இருக்கான், திருடுறவன் எத்தனை, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவரே ஒரு ஆள்கிட்ட கேட்பாரு. லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு ஏட்டையாட்ட கேட்பாரு, ஏட்டையா இங்க போனோம்னா என்ன ஆகும், அந்த பக்கம் போகாதீங்க,
சங்க அறுத்துருவாங்கன்னு சொல்லுவான். எல்லாத்துக்கும் அனுபவம் என்று ஒன்று இருக்கிறா இல்லையா? அரசியல் எனக்கு எந்த அனுபவம் கிடையாது. அரசியல் அறிவு இருக்கா நான் கேட்கறது. மார்க்சியம் என்றால் என்னவென்று தெரியுமா? எதுக்கு மார்க்சியம் உருவாச்சு? காரல் மார்க்ஸ்னு ஒருத்தர் எதுக்கு மூலதனம் எழுதினாரு? எதுக்கு எழுதினான்னு தெரியுமா? இதெல்லாம் அவர் பேசுவாருன்ற ஒரு இருங்க, இந்தி நான் கேட்கிறேன். இப்ப மும்மொழி கொள்கையை வந்து மத்திய அரசாங்கம் திணிக்கிறது, அதுக்கு எதிராக நீங்க கள போராட்டம் நடத்த தயாரா இருக்காரா விஜய்? எந்த பிரச்சனைக்கும் வெளியில வர்றது கிடையாது. 6 நாள் கழிச்சு தான் அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் அத்துமீறல் குறித்து வெளியில் வந்தார். அப்பையும் கூட அந்த அத்துமீறலுக்கு துணை போனவர்கள் யாரோ அவர்கள்ட்ட போய் மனு கொடுத்தாரு. துணைவேந்தர் நியமிக்காத ஆளுநர் அதுல முதன்மை குற்றவாளி. ஆளுநர்கிட்ட போய் மனு கொடுக்கிறார். மக்கள் போராட்டத்திற்கு வராத விஜய், கள போராட்டத்திற்கு வராத விஜய், தனக்கு தானே ஒளிவட்டம் இருப்பதாக நம்புகிற ஒரு விஜய் எப்படி மக்களில் ஒருவராக, மக்களின் பிரதிநிதியாக எப்படி மாற முடியும்? மாறுவதற்கு என்ன சாத்தியம் இருக்கு? அது அவர் போக போக நீங்க சொன்ன மாதிரி பழகலாம். அதான் நானும் சொல்றேன். ஒரு 20 வருஷம் அரசியல் கற்றுக்கொள்ளட்டும் தான் நானும் சொல்றேன். போக போக கற்றுக்கொள்றது புரியுதுல? அரசியல் கற்றுக்கொண்டு வாங்க. நீங்க, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். விஜய் என்கிற நடிகன் முதல் படத்துல இப்படி சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரா? இல்லையே. நாளைய தீர்ப்புன்னு ஒரு படம் 92ல வந்துச்சு. இந்த படத்தை பார்க்க யாருமே இல்லை. தொடர்ந்து படம் எடுக்கிறாங்க. ரசிகன், கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, அந்த மாதிரி நிறைய படம் நடிக்கிறார். அந்த படம் பூரா நீங்க பாத்தீங்கன்னா சங்கவின்னு ஒருத்தர் நடிச்சிருப்பாங்க அந்த காலகட்டத்தில். அந்த சங்கவியை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் போச்சு. விஜயை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை, அந்த படங்கள்லாம் வந்த பின்புதான் விஜய் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கதாநாயகன் ஆகிறார். அப்புறம் பின்னால ஆக்ஷன் ஹீரோ ஆகிறார். அப்ப விஜய் இந்த இடத்தை சினிமாவிலே அடைவதற்கு 30 ஆண்டு காலம் உழைச்சிருக்கிறாரு. இன்றைக்கு வந்து இவ்வளவு ரசிகர்களை பெறுவதற்கான இந்த வாய்ப்பை பெறுவதற்கு விஜய்க்கு 30 ஆண்டு கால பயணம் இருக்கிறது. அரசியல்ல மட்டும் எப்படி ஒரே நாள்ல வர முடியும்? 6 மாசத்துல வர்ற தேர்தல்ல எப்படி உடனே சிஎம் ஆக முடியும்? அவர் கட்சி ஆரம்பிச்சு ஆயிடுச்சு இல்ல சார்? இப்போ 6 மாசம்ன்றது இப்பவே கட்சி ஆரம்பிச்சு இல்ல. எத்தனை போராட்டங்களை கலந்து கொண்டீர்கள், எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் கலந்து கொண்டீர்கள், எத்தனை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முன் வந்திருக்கிறீங்க, எத்தனை முறை வந்து உங்க கட்சி நிர்வாகிகள் மொத்தத்தையும் சந்திச்சிட்டீங்களா? மாவட்டத்தோறும் சந்திச்சு முடிச்சிட்டீங்களா? மக்களை சந்தித்திருக்கிறீர்களா ஒரு முறையாவது? உங்களை சுத்தி ஒரு இதை வச்சிருக்கீங்க, பாதுகாப்பு படை வச்சிருக்கீங்க, ஒய்பிரிவு பாதுகாப்பு வச்சுக்கிறீங்க. வச்சுக்கிட்டு நீங்க மக்களை வந்து மக்களில் ஒருவன்னா மக்கள் எப்படி நம்புவாங்கள? நீங்க நல்லா பாட்டு பாடுவீங்க, நல்லா டான்ஸ் ஆடுவீங்க, அதுக்கு நாங்க திரையரங்கத்துல 200 ரூபாய் டிக்கெட் கொடுத்து படம் பார்த்துட்டோம். உங்களுக்கு எங்களுக்குமான பந்தம் திரையரங்கத்தோட முடிஞ்சிச்சு. டிக்கெட்டை கிழிச்ச இடத்தோட முடிஞ்சு வச்சு. அதிமுக கட்சி வந்து இப்போ எந்த நிலைமையில இருக்குது அப்படின்றது பல பேர் பல விதமா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரா போய் டெல்லியில போய் பார்த்துட்டு வராங்க. அதுல முக்கியமா இப்போ இபிஎஸ் அவர்கள், எடப்பாடியாரும் வந்து அமித்ஷா அவங்கள போய் டெல்லியில பார்த்துட்டு வந்தாரு. வரும்போது முகத்தை மறைச்சிட்டு வந்தாருன்றத ஆளாளுக்கு எப்படி தோணுதோ அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை வந்து இப்போ ரீசெண்டா அவர் ஒருத்தருக்கு பதில் சொல்றது இல்ல, முதல்வரே வந்து இப்படி பேசலாமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு, நான் ஏன் போகும்போது நல்லா பகிரங்கமா தானே போனேன், இதுல எதுக்கு நான் வந்து முகத்தை மறைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? நிஜமாலே அவருக்கு வந்து முகத்துல ஏதாவது இருக்கிறதுனால மறைச்சாரா என்ன? அதை பத்தி உங்களுடைய கருத்து. அதிமுகவுக்குள்ளே எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வருகிறதோ, பிளவுகள் வருகிறதோ, பிரிவுகள் வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் அந்த பிரிவுகளை யார் உண்டாக்கினார்களோ, யார் இந்த கட்சி ஒன்றுபட்ட கட்சியாக இருந்த கட்சியை 2பட்ட கட்சியாக 3ஆக 4ஆக யார் மாற்றினார்களோ அதற்கு காரணமானவர்களையே போய் சந்திப்பது என்கிற வழக்கத்தை அவர்கள் வைத்திருக்கிறார். அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று எப்பொழுதெல்லாம் குரல் கேட்கிறதோ அப்பொழுதெல்லாம் அதிமுக 2 போடுகிறது. செங்கோட்டையன் ஒரு முறை சொல்றார், ஏற்கனவே ஓபிஎஸ் அணி இருக்கிறது, ஏற்கனவே டிடிவி அணி இருக்கிறது, ஏற்கனவே சசிகலா அணி இருக்கிறது, இப்போது செங்கோட்டையன் அணி. இவ்வளவு அணிகளையும் உருவாக்கியவர்கள் யார்? மாநில கட்சியை வந்து இவ்வளவு அணிகளை உருவாக்கியது பாஜக. இந்த மாநில கட்சிகளை டார்கெட் பண்ணி அவங்க நிறைய ஊர்களில் பண்ணியிருக்கிறாங்க, ஐ மீன் ஸ்டேட்ல. இப்ப தமிழகத்துல வந்து அதிமுக குறி வச்சு அதைத்தான் வந்து பாஜகவை சேர்ந்த மாநில செயலாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ராமசீனிவாசன், மதுரையை சேர்ந்தவர் சொல்றாரு, பாஜகவோடு எந்த கட்சி சேர்ந்தாலும் அந்த கட்சியை நாங்கள் அபகரித்து விடுவோம் என்பதை, நாங்கள் பிரதான கட்சியாகி விடுவோம், முதன்மை கட்சியாக மாறி விடுவோம். இதுதான் பல மாநிலங்களிலே நடந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கட்சியை உடைப்பது என்பது அவர்களின் தொடர் திட்டமாக இருக்கிறது. எல்லா முறையும் நீங்க பாருங்க,
ஏன் வந்து அதிமுக வந்து எப்பொழுதுமே வந்து திமுகவிற்கு ஒரு மாற்று கட்சியாக இருக்கிறது? தமிழ்நாட்டு அரசியல் என்பது திமுக அதிமுக ஒரு நதிக்கு இரண்டு கரைகளை போல, இந்த கரையில வந்து ஒதுங்குனா அந்த கரைக்கு தான் போகணும். அதிமுக மீது அதிருப்தி வருகிற போதெல்லாம் அந்த அதிகாரத்தை அறுவடை செய்யக்கூடிய இடத்துக்கு திமுக வரும். இந்த நிலைமையை மாற்றி திமுகவுக்கு நிகராக இருந்த அதிமுக என்கிற கட்சியை, தராசு தட்டுகளிலே சமதட்டாக இருந்த அதிமுகவை இன்னைக்கு கோவில் வாசல்ல சிதறு தேங்காய் கிடக்கிறது மாதிரி, உடைச்சு கிடக்கிறது மாதிரி அதிமுகவை ஒரு சிதறு தேங்காயாக பாஜக உடைத்து விட்டது. இது மாநில கட்சி. ஒரு தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோ பாஜகவோ, அழகிரி தலைவராக இருந்தார் காங்கிரஸ் கட்சியில KS அழகிரி, செல்வ பெருந்தகையை மாத்துறாங்க அப்படின்னா டெல்லி முடிவு செய்யும். டெல்லி மேலிடம் தான் முடிவு செய்யும். பாஜகவில் அண்ணாமலையை தூக்கிட்டு நயினார் நாகேந்திரனை தலைவராக்கன்னா அங்க பாஜகவின் தேசிய தலைமை வந்து முடிவு செய்யும். அப்ப போய் அவங்க போய் அமித்ஷாவை பாக்குறாங்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. அதிமுகவுக்குள்ள எங்க பிரச்சனை நடந்தாலும் புறப்பட்டு போய் அமித்ஷாவை பார்ப்பதென்றால் அதிமுகவின் தலைவராக அமித்ஷா இருக்கிறாரா, எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரா? ஒரு கேள்வி இருக்கு. அப்ப அதிமுக மாநில கட்சியா தேசிய கட்சியா? அகில இந்திய அதிமுக அவர் சொன்னதுனால ஒருவேளை தேசிய கட்சியாக மாற்றி விட்டார்களா? எதுவா இருந்தாலும் மேலிடம் தான் முடிவு செய்யுங்கிறாங்க. யார் அந்த மேலிடம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அதனால செங்கோட்டையன் போய் பார்த்தாரு. அவர் என்னத்தை போட்டு கொடுத்திருக்கிறாருன்னு தெரியல. அதற்கு மாற்றாக போய் அமித்ஷாவை பார்க்க வேண்டும் என்பதற்கு குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட CP ராதாகிருஷ்ணன் அவருக்கு வாழ்த்து சொல்றதுக்காக போறேன், பதவி ஏற்புக்காக போறேன் என்கிற போர்வையில எடப்பாடி பழனிசாமி சென்றிருக்கிறார். அங்க என்ன பேசணுங்கிறத சொல்ல மாட்டேங்கிறாரு. தொகுதி பங்கீடு பேசணுமா, இல்ல வந்து கூட்டணியில வந்து அவர்கள் இருந்துட்டு போறாங்க, உங்க அதிமுகக்குள்ளதானே நீங்க சேர்க்க மாட்டேங்கிறீங்க, அதிமுகவுக்கு உள்ளே வந்து டிடிவியை சேர்க்க வேணாம், OPS சேர்க்க வேணாம், NDA கூட்டணியில் இருந்துட்டு போறாங்க, நீங்க வந்து வலது பக்கமா நின்றா அவங்க இடது பக்கமா நிக்கட்டும், நீங்க தெற்க நின்றா அவங்க வடக்க இருக்கட்டும் என்று அறிவுரை சொன்னாரா என்று பல கேள்விகள் இருக்கிறது. இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம உள்ள நடந்தது என்ன என்பதை வந்து அந்த மர்ம குகைக்குள்ள என்ன நடந்தது என்பதை பற்றி ஒரு வார்த்தையும் சொல்லாம, அமித்ஷாவுக்கு தமிழ் தெரியாது, எடப்பாடி பழனிசாமிக்கு ஹிந்தி தெரியாது, இரண்டு பேருக்கும் ஒரு ஒற்றுமை, அமித்ஷாவுக்கும் எடப்பாடிக்கும் இரண்டு பேருக்குமே ஆங்கிலம் தெரியாது. இவர்களுடைய உரையாடலில் என்ன நடந்தது என்கிற மர்மம் முடிச்சு அவிழ்ப்பதற்கு எடப்பாடி தயாராக இல்லை. ஆனா என்னதான் நடந்திருக்கும் உண்மையிலேயே? இது எப்படி இருந்தாலும் யாராவது ஒருத்தவங்க அங்க இருந்திருப்பாங்க, அவங்க விட்னஸ் பண்ணிருப்பாங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு மீடியா மூலியமா வெளியே வரும்போது இப்போ வரைக்கும் அது ரொம்ப சீக்கிரட்டாவே இருக்குது. அது ஒன்றும் பெரிய கம்ப சூத்திரம் அல்ல. உன் சம்மந்திக்கு 700 கோடி வரி ஏய்ப்பு இருக்கிறது. உன் கட்சிக்காரனா இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மேல குட்கா வழக்கு இருக்கு, SP வேலுமணி மேல வழக்கு இருக்கு, மிதுன் பழனிசாமி மேல GST வழக்கு இருக்கு. எல்லாரையும் தூக்கி உள்ள வைக்கவா, நான் சொல்றதை கேட்கிறியா என்று அமித்ஷா கேட்டதாக சில பேர் சொல்றான். இப்ப உண்மையை சொல்ல மறுக்கிற காரணத்தினால, மௌனமாக இருக்கிற காரணத்தினால ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்றாங்க. அமித்ஷா பேசினாரா பேசலையா? ரெண்டு பேரும் வந்து என்ன பாஷையில பேசுனாங்க? ஊம பாஷையில பேசுனாங்களா, இல்ல ஏற்கனவே இருக்கிற டிரான்ஸ்லேஷன் வழியா பேசிக்கிட்டாங்களா? டெல்லின்றதுனால ஒரு வேளை ஹிந்தியிலேயே டிரான்ஸ்லேட் பண்ணி பேசிக்கிட்டாங்களா? என்ன முடிவெடுத்தார்கள் என்பதை அவர்கள் சொல்ல மறுக்கிறாங்க. அதுக்கு பதிலாக என்ன சொல்றாங்கன்னா, ஊரை ஏமாத்துறதுக்காக முத்துராமலிங்க தேவர் பேரை வந்து விமான நிலையத்துக்கு சூட்டுங்கன்னு சொன்னேன். அதே இங்கேயே சொல்லியாச்சே, அவர் பிரச்சார பயணத்திலே சொல்லிட்டாரு. அதை சொல்றதுக்கு அவர் அங்கே போனாரு. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கு முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வாக்களிக்க மாட்டாங்க. தென் மாவட்டங்களிலே அதிமுகவினுடைய வாக்கு வங்கி சரிந்து கிடக்கிற இடம் பூரா எதுனா முழுக்க முழுக்க அந்த முக்குளத்தோர்கள் அதிகமாக வாக்காளர்களாக இருக்கிற பகுதிகளிலே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கிறார்கள். அவர்கள் கோபத்தை தணிப்பதற்கா, அவர்கள் வாக்குகளை பெறுவதற்கான சூழ்ச்சியாக விமான நிலையத்துக்கு பேர் சூட்டுங்கன்னா, இவர் சொன்னா அவங்க சூட்டிடுவாங்களா? சூட்லனாலும் அவர் எதுவுமே பண்ணலன்றீங்க. சரி, மக்களுக்காக நம்ம இறங்கி பண்ணுவோம்னு பண்ணா இப்படி. அது மக்களுக்காக அல்ல, சாதி ஓட்டுகளை வந்து தன் பக்கம் திருப்புவதற்காக முயற்சிக்கிறாரு. இந்த முயற்சியில் அவர் வெற்றி பெற போவதும் கிடையாது. அதனால தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு தொடர்ந்து துரோகம் இழைக்கிற, தமிழ்நாட்டு மக்களுக்கான நிதியை தர மறுக்கிற, GSTயிலிருந்து நம்மளிடம் வாங்கிய பணத்திலே திரும்ப கொடுப்பதற்கு மறுக்கிற, தேசிய கல்விக் கொள்கையிலே நமக்கு தர வேண்டிய கல்வி நிதியை விடுவிக்க மறுக்கிற,
தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜகவோடு அதிமுக கூட்டணி போவதன் மூலமாக பாஜக வேண்டுமானால் வலிமை பெறலாம், அதிமுக தன் வலிமையை இழக்கிறது. இதை அதிமுக தொண்டர்கள் ஏற்கல. என்டிஏ கூட்டணியை விட்டு நாங்க வெளியே வர்றோம் அப்படின்னு சொன்னப்ப, டிடிவி தினகரன் சொன்னப்ப பட்டாசு வெடிக்கிறார்கள். ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வந்து பாஜக கூட்டணில இருந்து வெளியே வருதுன்னு சொன்னப்ப இதே மாதிரி பட்டாசு வெடித்து இனிப்பு கொடுத்தார்கள். அப்படி என்றால் அதிமுகவின் தொண்டர்கள் எம்ஜிஆரை பார்த்துதான் இந்த கட்சிக்கு வந்தான். ஜெயலலிதா என்கிற ஆளுமையை பார்த்தான் இந்த கட்சியிலே வந்து வழிநடத்தப்பட்டான். இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சியை எடப்பாடி பழனிசாமி அழிக்கிறார். இறுதி கட்டத்துக்கு கொண்டு வந்து விடுவாரோ? அந்த கட்சி வந்து ஏறத்தாழ 30% மேலான வாக்கு வங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சியை 20% கீழே இறக்கி விட்டாரே. 30% மேலே போனால்தான் ஆளுங்கட்சியாக மாற முடியும். இனி ஒரு நாளும் அதிமுக அதிகார பீடத்துக்கு செல்லவே முடியாது என்கிற நிலைமையை உருவாக்கி விட்டார் என்கிற அச்சத்தோடு அவரோடு கூட்டணி சேருவதற்கு யாருமே தயாராக இல்லை. ஆனா இது எப்படி அச்சமாகும்? இப்ப அவர் மறுபடியும் பரப்புரை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இதுல மக்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு இருக்குதுன்றதையும் பார்க்கணும்ல நம்ம. பரப்புரை செய்வதற்கு எல்லா கட்சிக்குமே கூட்டம் வருகிறது. கூட்டம் வராத கட்சி என்று ஒரு கட்சியே இல்லை. கூட்டம் வரலைன்னா கட்சியை கலைச்சிருவாங்க, யாருமே கட்சி நடத்த முடியாது. அதுல எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தந்திரம் இருக்கிறது. எல்லா ஊர்களிலேயுமே பெரிய பெரிய தெருக்கள் இருக்கும், தேரோடும் வீதிகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி அகலமான தெருக்களை எல்லாம் விட்டு குறுகலான தெருக்களுக்கு முன்னால் கொண்டு போய் அவருடைய வாகனத்தை நிறுத்தி டாப்ல இருந்து பேசுறாரு. கேமரா வச்சா அந்த குறுகலான தெருவிலே கடைசி வரைக்கும் ஆளுங்க நிற்கிறாங்க. தலைக்கு 200 ரூபா கொடுத்து கூட்டிட்டு வந்தோம்னு சொல்லி மாவட்ட செயலாளர்கள் இருந்து ஒன்றிய செயலாளர்கள் வரைக்குமே தகவல் சொல்றாங்க. பிரியாணி பொட்டலத்தை கொடுத்தோமா, வண்டியில ஏத்தனமா, 200 ரூபா தலைக்கு, ஒரு ஆளுக்கு 500 ரூபா செலவு என்று ஆலையை கொண்டு வந்து குறுகிய தெருக்களில் நிரப்பி விடுகிறார். நிரப்பி விட்டுட்டு ட்ரோனை பறக்க விட்டு, பாத்தியா எடப்பாடி பழனிசாமி எப்படி கூட்டம் வந்துச்சு பாத்தியா பாத்தியா சொல்லி அவர்கள் விரும்புகிற வண்ணமாக ஒரு செய்தியை பரப்புறாங்க. அதனால அரசியல் கட்சிக்கு இன்றைக்கு வந்து வாடகைக்கு சேரு வாங்குறது போய், மைக் செட்டு போட்டது போய், இன்னைக்கு வந்து வாடகைக்கு ஆட்கள் கிடைக்கிறார்கள். இதையெல்லாம் வைத்து கொண்டு ஒரு அரசியல் கட்சி வலிமை பெற்று விட்டது என்றெல்லாம் நம்புவது என்பது ரொம்ப ஆபத்தானது. ஆனா இப்போ அரசியல் கட்சியில வந்து மெயின் ஒரு ஆப்போனண்டா இருக்கிறவங்க இவங்க தான். திமுகவுக்கு ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா அதிமுக தான். அவங்கள நம்ம இப்படி வந்து கொஞ்சம் குறைச்சி எடை போடுறதுன்றது தப்பா இல்லையா? மேபி அவங்க மறுபடியும் கூட இல்ல மக்கள்கிட்ட பேர் வந்து கரெக்டா போய் சேரல, அதனால பிஜேபியோட வேண்டாம் அப்படின்னு கூட வெளியில வரலாம்ல. இல்ல, அப்படி வருகிறதற்கான தைரியம் அவருக்கு இருக்கிறதா என்று தெரியல. ஒருவேளை கடைசி நேரத்திலே அந்த மாதிரி ஒரு கிளைமாக்ஸ் காட்சியை வந்து ரகசியமாக திட்டம் போட்டு வைத்திருக்கிறாரா எடப்பாடி பழனிசாமின்னு தெரியல. ஆனால் கடந்த காலத்திலே அதிமுக பெற்றிருக்கக்கூடிய வலிமையை, மோடியா லேடியான்னு ஜெயலலிதா கேட்டாங்களே, அந்த மாதிரியான ஒரு வலிமையை எடப்பாடியிடம் இருக்கிறதா? எடப்பாடியிடம் தில்லு இருக்கிறதா? துணிச்சல் இருக்கிறதா? இந்த கட்சிக்கு வந்து நான் வெற்றி பெறுவேன், என்னோடு கூட்டணிக்கு வாருங்கள் என்று பாஜக அல்லாத கட்சிகளை அவர் எத்தனையோ முறை கூவி பார்த்தார், அழைத்து பார்த்தார், ஒருவர் கூட வரவில்லை. திமுக கூட்டணி உடையும் உடையும் என்று காத்திருந்தார்கள். ஆனால் அதாவது கடல் ஒரு நாள் வத்தும், எல்லா மீனுமே வந்து கருவாடாயிரும், அதனால கரையில் இருக்கிற கொக்கு வந்து கொத்தி கொத்தி திங்கலாம்னு கொக்கு காத்திருந்தால் கடல் வற்ற போவதும் இல்லை, மீன் எல்லாம் வந்து கருவாடா மாற போறதும் இல்லை, கொக்கு கொத்தி திங்க போறதும் இல்லை. நடக்காத ஒன்றை சொன்னாங்க, திமுக கூட்டணி உடைந்து விடும், அதுல இருந்து திருமாவளவன் வெளியில வந்துருவாரு, வேங்கவேல் பிரச்சனைக்கு வெளியே வந்துருவாரு, சாம்சங் பிரச்சனைக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வெளியே வந்துருவாங்க என்று கனவு கண்டாரு. ஆனால் யாரும் வரல. அதனால அவரை நம்பி தேமுதிக மாதிரி தேய்பிரை இயக்கங்கள் கூட வருவதற்கு தயாரா இல்ல. தேமுதிகவோட அதிமுக வந்து கம்பேர் பண்ற அளவுல இப்ப அதிமுக வந்து யாருமே வரல. கடந்த தேர்தலிலே 1% குறைவான வாக்குகளை பெற்ற தேய்ந்து கொண்டிருக்கிற தேமுதிக கூட நான் டிசம்பர்ல மாநாடு போட்டு அப்புறம் சொல்றேன்ட்டாங்க. யாருமே வர தயாராக இல்லை. அதனால அதிமுகவின் தயவிலே 4 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் பாஜக. அதிமுகவின் தோள்களிலே ஏறி 4 எம்எல்ஏ வெற்றி பெற்ற அவர்கள், பாஜக என்கிற கட்சி அதிமுகவை எப்படி மிரட்டுகிறது? ஒரு மாநில கட்சி வலிமை மிக்க மாநில கட்சியாக இருந்தால் பாஜகவுடைய மிரட்டலுக்கு ஏன் இவர்கள் பயப்படுகிறார்கள்? அப்ப எல்லார் மீது வழக்கு இருக்கிறது. வழக்குக்கு பயந்துகிட்டு இப்ப வழக்குக்கு பயந்து அவருடைய சம்பந்தி பேர்ல 700 கோடி வரி ஏய்ப்பு இருக்கிறது. அப்ப அவங்களுக்கே கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாம தான் அவங்க வந்து கூட்டணிக்கு சூழ்நிலை கைதிகளாகத்தான் எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜகவில் மாட்டிக் கொண்டிருக்கிறார்.
அவரை பொறுத்த வரையில அவர் அம்மாவின் பாதங்களிலே அரசியலை வந்து பெரிய தன்னை உருவாக்கி கொண்டவர். அடுத்து சசிகலாவின் பாதம், மோடியின் பாதம், இப்போது அமித்ஷாவின் பாதம். பாதம் தாங்கி பழனிசாமி என்று அவருடைய பங்காளிகள் சொல்லுகிறார்கள். நம்ம சொல்லலாம். மற்ற கட்சியில எல்லாம் யாரு கட்சிக்கு அதிகம் தியாகம் செய்தவங்கன்னு ஒரு போட்டி நடக்கும். அதிமுகவில் யார் துரோகின்னு ஒரு போட்டி நடக்குது. அதிமுகவில் யார் துரோகினா சசிகலாவுக்கு பன்னீர்செல்வம் துரோகம் செய்தார் என்றுதான் கூவாத்தூரிலே ஒரு ஜனநாயக திருவிழாவின் மூலமாக எடப்பாடியார் ஜனநாயக திருவிழா தேர்வு செய்யப்பட்டார். ஜனநாயக கூத்தது, நான் திருவிழான்னு சொல்றேன். அப்ப அங்கே வந்து ஆட்டம் பாட்டத்தோட மதுபான விருந்துகளோட பல வகையான இன்பங்களை அனுபவிப்பதற்கான வாசல்களை திறந்து வைத்து தலைக்கு 10 கோடி ரூபாய் எம்எல்ஏக்களுக்கு விலை பேசி ஒரு பெரிய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் வந்து ஒரு பெரிய ரணகலமாக குதூகலமாக நடத்தி கூவாத்தூர்ல இருந்து எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டார். எடப்பாடி பழனிசாமி எனக்கு துரோகம் செய்து விட்டார் சசிகலா சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி எனக்கு துரோகம் செய்து விட்டார் ஓபிஎஸ் சொல்றாரு. எடப்பாடி எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவர் துரோகத்தின் மொத்த வடிவம் டிடிவி தினகரன் சொல்றாரு. எல்லாரும் எப்படி நின்றாங்க? அம்மா நீங்க வரலனா சின்னம்மா, அதாவது அதுக்கு பேர் வச்சிருக்காங்க தியாக தலைவி சின்னம்மா. என்னடா தியாகம் பண்ணுச்சுன்னு கேட்டா கட்சியவே தியாகம் பண்ணிருச்சு, கட்சியில சேர்க்க மாட்டேங்கிறாங்க. டிடிவி தினகரன் சொல்றாரு துரோகத்தின் மொத்த வடிவமே எடப்பாடி பழனிசாமி தாங்கிறாரு. ஆனால் கட்சிக்காரர் என்ன சொல்றான்னா எல்லாருமே துரோகிகள் தான். நீங்க இந்த கட்சியை எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சியை இன்றைக்கு அழித்து கொண்டிருக்கிற அத்தனை பேருமே துரோகிகள் தான். அதனால இந்த துரோகத்திலே எல்லாருமே வெற்றி பெற்றாங்க. கட்சியை காப்பாற்றக்கூடிய இடத்துல யாருமே இல்லை. கட்சியுடைய தொண்டர்கள் வந்து இப்போ இப்படிதான் நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அதனால தமிழ்நாட்டு அரசியலிலே ஒரு வலிமையான எதிர்கட்சியாக இன்றைக்கு வந்து இல்லாமல் பலவீனப்பட்டு பாஜகவை பார்த்து பயந்து கொண்டு அதிமுக தன் தனித்தன்மை இழந்து விட்டது. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவோடு என்ன பேசினோம் என்பதை கூட சொல்ல முடியாமல் கட்சி பாலம் முகத்தை மூடிக்கொண்டு வருகிறார். அவர் மேபி கட்சியை நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருக்கலாம்ல. அததான் என்டிஏ கூட்டணியில எல்லாரும் இருக்கட்டும் என்று அவர் சொன்னால், ஒருவேளை இவர் என்ன சொல்றாருன்னா நான் எதிரியா இருக்கக்கூடிய பாஜகவை கூட ஏற்றுக்கொள்வேன், பகையாளியை கூட ஏற்றுக்கொள்வேன், பங்காளியா இருக்கக்கூடிய டிடிவியை ஏற்க மாட்டேன், ஓபிஎஸ் ஏற்க மாட்டேன், ஏன்னா என்னை வந்து 30வது இடத்திலே இருந்த என்னை முதலமைச்சராக்கிய சசிகலாவை ஒரு நாள் ஏற்க மாட்டேன், சிலுவம்பாளையத்துல வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவர் லெவல்ல இருந்த என்னையை கொண்டு வந்து அரசியலிலே அறிமுகப்படுத்திய செங்கோட்டையனை நான் விடவே மாட்டேன் என்று தொடர்ந்து தனக்கு யாரெல்லாம் வந்து துணை இருந்தார்களோ, தன் அரசியல் வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருந்தார்களோ அவர்கள் அத்தனை பேரையுமே அப்புறப்படுத்துகிற வேலையைத்தான் செய்கிறாரு. கட்சியை பலவீனப்படுத்துகிறாரு. அமித்ஷாவினுடைய அறிவுரையை கேட்டுக்கொண்டு வந்தாரா, இல்ல அமித்ஷா இவரை கண்டித்தாரா, தொகுதி பங்கீட்டிலே உடன்பாடு இல்லாமல் போய்விட்டதா, அமித்ஷா இவரை மிரட்டினாரா, எந்த தகவலும் தெரியவில்லை. முகத்தை மூடிக்கொண்டு கட்சிப்பால் வருகிறார். அதிமுக என்கிற கட்சி இன்றைக்கு எவ்வளவு வீழ்ச்சியை அடைந்து விட்டது என்று ஒரு வெட்கப்படக்கூடிய நிலைமையிலே தான் இருக்கிறது. அதாவது எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கும் போது அந்த கட்சி மேல இருக்கக்கூடிய ஆரவாரமா அதிகமா இருந்தது. திமுக இருந்து வெளியில வந்து பல பேர் வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய புதிய கட்சியில சேர்த்துக்கிட்டாங்க. அதிகப்படியான தொண்டர்கள் கொண்ட ஒரு கட்சியா இப்ப வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்களும் உயிரோடு இருக்கும்போது அப்ப சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இருந்த அதிமுக இப்போ இவங்களால ஒரு பிரச்சனையும் வந்து டெல்லிக்கு போயிட்டு வர்றாங்க. இதனால இங்க இருக்கக்கூடிய அந்தஸ்தை இழந்துகிட்டு வருதுன்றதும் ஒரு பக்கம் ஒரு வருத்தமான ஒரு செய்தி தான். இதனால அதிமுகவுடைய நிலைமை எப்படி இருக்க போகுதுன்ற கருத்தை வந்து பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். 2026ல எந்த கட்சி ஆட்சியை பிடிக்க போறாங்கன்ற இப்பத்திய சூழலை வந்து ரொம்பவே விவரிச்சு சொல்லியிருந்தாங்க. இதே போல வேற ஒரு சிறப்பு விருந்தினரோட நம்மளுடைய அடுத்த நேர்முகம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.